அப்படியே ஸ்கூலுக்கு போறா. அங்க போனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே மொபைல் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் போடுறது, உனக்கு எத்தனை வியூஸ் வந்துச்சு, எனக்கு எத்தனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பத்தியே பேசி ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம சாராவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்குள்ள போறா. போய் இந்த ஸ்கூல்ல நம்ம ஒருத்தி இருக்குன்றதே இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, நம்ம எப்பதான் இந்த தஸ்னீம் மாதிரி ஒரு ஃபேமஸான கேர்லா மாறுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோகமா நின்னுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தஸ்னீம் அவளோட கேங்கோட ஸ்கூலுக்குள்ள வரா. நம்ம தஸ்னீம் தான் இந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான கேர்ள். எல்லா விஷயத்திலயும் அவ டாப்ல இருக்கணும்னு நினைப்பா. படிக்கிறதுல, ஸ்போர்ட்ஸ்ல அதிகமான டிக்டாக் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது, அவளோட ஃபிகரை மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே ஒரு குயின் மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கா. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவகிட்ட பேசணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம சாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நதீம் அங்க வரா. நம்ம சாராக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இவ தான். ஆனா இவளுக்கு நம்ம சாரா மாதிரி இந்த டிக்டாக், ரீல்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ் ஆகணுன்ற ஆசையே சுத்தமா கிடையாது. அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டா. கொஞ்சம் ரக்கடான பொண்ணும் கூட.